ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோங்க. இந்த முறை நாங்கள் விட மாட்டோம். இது வரைக்கும் இந்திய அணி எதிராக நாங்கள் நிறைய தோற்றுருக்கோம். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்தியா நடத்துகிற T20 வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை பழி வாங்கி இந்த T20 உலகக்கோப்பை நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காருங்க பாகிஸ்தான் அணியோட நட்சத்திர வீரர் பாபர் அசம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்க போகுதுங்க. 15ஆம் தேதி நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி, அது குறித்து ஓப்பனாகவே பேசியிருக்காருங்க. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு போட்டி ஜெயிச்சிருக்காங்க, பாகிஸ்தான் அணி ஒரு போட்டி ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வர 15ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சிங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மோதல் தான், அதாவது பாகிஸ்தான் விளையாட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. அந்த போட்டி உறுதியான கன்ஃபார்ம் வந்தோடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் பாபர் அசம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இதுக்கோசம் தாங்க நான் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த முறை இந்திய அணியை நாங்கள் விட மாட்டோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய ஐசிசி டிராஃபியில் இந்தியா எதிர தோற்றுருக்கோம். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன நடக்குது அதை பாருங்கள். கண்டிப்பாக இந்த முறை இந்திய அணியை விட மாட்டோம். அவங்க நடத்துகிற வேர்ல்டு கப்பில் நாங்கள் அவங்கள அடித்தா அதோட பெருமை எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தி இந்த T20 உலகக்கோப்பை எங்கள் நாட்டு பாகிஸ்தான் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் தான் நாங்கள் வந்திருக்கோம். அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இந்த முறை இந்திய அணி மிஸ் ஆகாதுங்க. நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபர் அசம் பார்த்தீங்கன்னா தலைவர் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு. வழக்கம் போல் பேசுறது தான் இந்த மாதிரி. எப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்தாலே பாகிஸ்தான் முன்னாள் பிளேயர்களோ பாகிஸ்தானில் விளையாடுற பிளேயர்களோ கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவீங்க. ஆனால் ரிசல்ட்டு இந்தியாவுக்கு ஃபேவராக தான் வரும். அது எல்லாருக்கும் தெரியும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. பாபர் அசம் அந்த மாதிரி தான் தலைவர் சொல்லியிருக்காரு. முதல்ல நீங்கள் எங்ககிட்ட விளையாடுறதுக்கே பயந்தீங்க. இப்போ தான் ஏதோ இந்த ஐசிசிலாம் கொஞ்சம் இது பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி போடுவோம், ஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், உங்களுக்கு லாஸ் ஆகும் நிறையன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இது வச்சதுனால இப்போ ஒத்துக்குனீங்க. பட் ஆனால் இந்தியா உண்மையாக காத்துட்ருக்காங்க பாகிஸ்தான் அணிக்கோசரம். எஸ், ஏன்னா ஏஷியா கப்பில் தொடர்ந்து 3 வாட்டி அடித்தாங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடித்தாங்கன்னு சொல்லாங்க. அப்படி அடித்து திருந்தாமல் இப்படி பேசுகிறாருன்னா கண்டிப்பாக கோவத்தை இந்திய ரசிகர்களுக்கு ஏற்படுத்துன்னு சொல்லாங்க. ஏன்னா எத்தனை போட்டி தோற்றுருக்கீங்க, சூரியகுமார் யாதவ் இதெல்லாம் ரைவல்ரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தியிருக்காரு. மீண்டும் வந்து நாங்கள் இந்தியா வீழ்த்துன்னு சொல்லிட்டு பாபர் அசம் ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறாருன்னா அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு திகிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நானே நிறைய ரசிகர்கள், இந்தியா ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க, உங்களை அடிக்கிற அடியில் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சே போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரசிகர்கள் இயக்கிட்டு இருக்காங்க. அது பொறுத்து பார்க்கலாங்க 15ஆம் தேதி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இந்திய அணி. ஏன்னா அது இந்தியா நடக்கலை, ஸ்ரீலங்காவில் நடக்குது. ஏன்னா பாகிஸ்தான் இந்தியா கிட்ட இல்லை, இந்தியாவில் விளையாட மாட்டேன்னு சொன்னதுனால அது பாகிஸ்தான் கொலம்போவில் நடக்குது. அதனால் ஒரு நல்ல போட்டி இருக்குங்க. நம்ம இந்திய ரசிகர்கள் அங்கேயும் போயிட்டு ஸ்ரீலங்காவில் போய் மேட்ச் பார்ப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருத்தர் பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்தியா பாகிஸ்தான் போட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க 15ஆம் தேதி. பாபர் அசம் பேசுறது குறித்து அந்த போட்டி யார் ஜெயிப்பாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.